ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு. ஒரு குரூப் சொல்றாங்க 2 ஹவர் ஒன்ஸ் பேபிய கண்டிப்பா எழுப்பி ஃபீட் பண்ணுன்னு சொல்லி. இன்னொரு குரூப் சொல்றாங்க, எதுக்கு தேவையில்லாம தூங்குற குழந்தைய எழுப்புற? அது பாட்டுக்கு தூங்கட்டும். எப்ப எந்திரிக்குதோ அப்ப ஃபீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்க கன்ஃப்யூஸ்ட் மதரா நீங்க? கம் லெட் அஸ் கெட் இட் சால்வ்ட். Hi, this is Aisha, lactation consultant at the High Fertility and Women's Center. Initial few daysல உங்களுக்கு சப்ளை இனஃபா இல்லாத போது ஒரு 1 to 2 hour ஒன்ஸ் அந்த பேபியை எழுப்பி எழுப்பி சக் பண்ண வைங்க. ஸோ அந்த பேபி சக் பண்ணும்போது உங்களோட மில்க் சப்ளை இனிஷியேட் ஆகி நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவென்ச்சுவலி ஒரு 15-20 டேஸில் உங்களுக்கு மில்க் லீக்கேஜ் பார்க்கலாம். ஸோ அந்த மில்க் லீக்கேஜ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் டு ப்ரொடியூஸ் இனஃப் மில்க். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையில்லாமல் எழுப்பி எழுப்பி ஃபீட் பண்ணணும் தேவையில்லை. அந்த பேபி எப்போ அழுவுதோ அப்போ ஃபீட் பண்ணால் போதும். ஆனால் அதுக்குன்னு 3 ஹார்ஸ்க்கு மேலே அந்த குழந்தைய தூங்க விட்டிங்கன்னா 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் எந்திரிக்கும் போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 3 ஹார்ஸ் வரைக்கும் குழந்தை தூங்குதா, ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.